வரும். இத பாருங்க, இது 2024 போன வருஷம் நடைபெற்ற குரூப் 4 அசல் வினாத்தாள். இதுல பாத்தீங்கன்னா கேள்வி எண் பாருங்க, லெப்ட் சைட்ல 197 கேள்வி எண் 197 இந்த கணக்கு போடுவோம் பாருங்க. இதுல டிஎன்பிசி குரூப் 4 2024 197வது கேள்வி. இந்த கேள்வி பார்த்தா தாங்க இது மாதிரி எல்லாம் பார்த்து மிரண்ட கூடாது. மேக்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம பாடத்திட்டத்துல உள்ள 25 கேள்விக்கு உள்ள அந்த தலைப்புல ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிட்டோம்னா இதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். ஃபார்முலா தெரியலாம் போட முடியாது, இதெல்லாம் ஃபார்முலா வச்சுதான் போடணும். நம்ம இதுக்கு முன்னாடி சுருக்கெல்லாம் ஜென்ரலா ஒரு லாஜிக் வச்சு போட்டுடலாம். ஆனா இதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றோம். இதை கடைசி வரையிலும் பாருங்க. கடைசியில இந்த தேர்வாணைய மாணவர்கள் எப்படி ஏமாத்துதுன்னு சொல்றேன் பாருங்க. கடைசி வரையிலும் பாருங்க. கடைசியில எல்லாம் போட்டு கூட கடைசியில கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா ஆப்ஷன் மாத்திருவீங்க. அது சொல்றேன். இந்த கேள்வியில பாருங்க, இங்க பாருங்க. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு கேள்வி முதல்ல புரியணும், புரிஞ்சு படிக்கணும், படித்து புரிஞ்சுக்கணும். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு